இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியா ஏஐ இம்பேக்ட் 2026 என்கிற பெயரில் பிப்ரவரி 16 முதல் பிப்ரவரி 20 வரை டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் மாநாடு நடக்கிறது. இதில் பிப்ரவரி 19 பிரதமர் மோடி முக்கிய அமர்வில் உரையாற்ற உள்ளார். திறன் மேம்பாடு, சமூக உள்ளடக்கம், ஏஐ, பாதுகாப்பு, அறிவியல் ஆய்வு உள்ளிட்ட 7 துறைகள் விவாதிக்கப்பட உள்ளன. மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக 20 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் 45 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரெஸ் கலந்து கொள்ள இருக்கிறார். மாநாட்டில் பங்கேற்பது குறித்து அவர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது ஒரு சில வளர்ந்த நாடுகளுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கக்கூடாது. அது உலகெங்கிலும் உள்ள அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக வளரும் நாடுகளுக்கும் பலன் தருவதாக இருக்க வேண்டும். இந்தியா இன்று உலக அளவில் வளரும் பொருளாதாரமாக திகழ்கிறது. உலக பொருளாதாரத்திலும் சர்வதேச விவகாரங்களிலும் இந்தியாவின் செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. உலகம் ஒரு சில நாடுகளின் ஆதிக்கத்தில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகள் உலகளாவிய முடிவெடுக்கும் அதிகாரத்தில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவு குறித்த ஆழமான விவாதங்கள் நடத்த இந்தியா சரியான இடம். உலகளாவிய தெற்கு நாடுகளில் நடத்தப்படும் முதல் ஏஐ உச்சி மாநாடு இதுவாகும். உலக அளவில் பல்வேறு விஷயங்களில் இந்தியா வகிக்கக்கூடிய பங்கின் மீது எனக்கு நிறைய நம்பிக்கை உள்ளது. பிரதமர் மோடியுடன் இதை பற்றி விவாதிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என ஆண்டனியோ குட்ரெஸ் பேசினார்.